இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டாய்லெட்லாம் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் அவுட் சைடில் தான் போவோம். நாங்கள் எப்படி போகிறோன்றதை உங்களுக்கு விளாகில் காமிக்கிறோம். அங்கே போகலாம். ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப பரந்த வெளி ரெஸ்ட் ரூம்ன்றதால உங்களுக்கு காமிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல் நட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த காலத்தில் சோழர்கள் வந்து இந்த மாதிரியான இடத்த சூஸ் பண்ணி தான் அவங்களும் ரெஸ்ட் ரூம் போவாங்க. இதுதான் எங்கள் ஊர் பீச்சு. இதுக்கு முன்னாடி ஆறுன்னு தானே சொன்னேன். இதான் எங்கள் ஊர் ஆறு. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போயின்னு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது உட்காந்து இருக்கார் பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் காலை கடனை கழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆங்காங்கே இந்த ஆற்றுல வந்து காலை கடனை கழிக்கிறதுக்கு மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீரோடைகளில் தான் நாங்கள் வந்து க்ளீனிங்காக யூஸ் பண்ணுறோம். அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த நீரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அழகு என்னன்னு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குளிச்சுட்டு வந்து அதோ அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிளீனிங் ப்ராசஸ்க்காக வந்திருக்காரு. முடிச்சிட்டிங்களா? மக்களுக்கு எப்படி அதை நீங்கள் இந்த வாட்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னு காட்டுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வந்து நீர் தடத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய நீர் தடங்கள் இருக்குங்கிறதே அவர் மறந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பிங்க. மக்கள் பார்க்க வேணாமா சார்? வாங்க சார். அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த இடத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மக்கள் கற்றுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அவர் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இல்லை அவர் வந்து இன்னர்ஸ் போட்டிருக்காரு. உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்காத மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது, வேறு மாதிரி தெரியும். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தன்னோட க்ளீனிங் ப்ராசஸ்க்காக போயிட்டுருக்காரு. ஸோ இதுதான் நம்ம ஊர் ஆறு. இந்த ஆறு மொத்தமும் தண்ணி வந்தது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மெய்யூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் அந்த ஊருக்கும் தண்ணி போயிருச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டை தாண்டி இதுக்கப்புறம் எங்கள் ஊர் 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டருக்கு தண்ணி வந்துருச்சு. ஆக மொத்தம் இவ்வளோ பெரிய ஆறில் இது மொத்தமும் தண்ணி வரதே பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு இந்த அந்த பச்சை மரம் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ராக்கு. அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வெறும் வயல்வெளியில் தான் இருக்குது. அங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்குன்னா பார்த்துக்குங்க. சாரி, அதை தாண்டி ஊர் இருக்குது, அதை தாண்டி தண்ணி வந்திருக்கு. ஆக மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தென்மண்ணையாறு. இதை பேர் சொல்ல மாட்டேன். இதுதான் தென்மண்ணையாறு. அவர் பார்த்தனா இந்த அழகான நதியிலே இன்னும் தேடிட்டு இருக்காரு. டேய் இன்னும் நமக்கு பயந்துக்கிட்டு போகிறாராம். நான் ஏன்டா பயப்படுற? தைரியமா இங்கே நமக்கு இன்னொருத்தர் வந்து பார்த்தா தண்ணியை தேடிட்டார். அவர் இந்த இடத்த பிடிச்சிட்டாரு. இங்கே தான் அவர் ரெடியாக இருக்கார். அந்த டாக் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அது யாரை துரத்துதுன்னே தெரில, ஆனால் அது ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு செருப்பை தூக்கிட்டு செருப்பை கையில் கவிக்கிட்டு வராரு. ஏதோ அலசுறாரு, மண் பட்டிருக்கும் போல். பாருங்க மக்களே, இது அழகான ஆற்றுல இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இப்போ தான் புதுசாக ஒரு வீடு கட்டினார். அதில் பெரிய பெரிய கக்கூஸ் 2 கட்டினார். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த அங்கிளுக்கு இந்த ஆற்றுல தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? கோடி ரூபா கொடுத்து கட்டினாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அந்த ஆற்றுல வந்து தண்ணியை தேடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. மக்கள்கிட்ட அப்போ சொல்லு. மக்கள்கிட்ட சொல்லு. எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். மக்கள்கிட்ட பேசு. எல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசு. இவனே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விலாகு போடுறது வந்து இவனுக்கே பிடிக்கலையா. கேமராவை திறந்து வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் பின்னாடியே வர அப்படின்னு அசிங்கமாக திட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு நல்லெண்ணத்துக்காக தானே பண்ணுறோம். இல்லை இவன் நமக்கு புரியல. வந்து அடுத்தவங்க நிம்மதி ஒன்று நான் கெடுக்கல. இது வந்து அடுத்தவங்க கிளாரிட்டிக்காக தான் எடுக்கிறோம். உனக்கு புரியல? வேணே கிளாரிட்டியெல்லாம் மெய்யூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். அப்புறம் உன்னை யார் மெய்யூர் வரைக்கும் போக சொன்னது? அவ்வளோ தண்ணி இருக்குது. மெய்யூரில் போய் தான் கழுவிட்டு வருவியா? ஏன் கழுவ மாட்டியா? தர்றா நீ.
இவனே மக்களுக்கு தெளிவு. மக்கள்கிட்ட பேசுவா, வேண்டாம். மக்கள்கிட்ட பேச மாட்டான். மக்களே இந்த உங்ககிட்டே பேச மாட்டானா? இதே பொம்பளை பிள்ளையா இருந்தால் வச்சுக்க நல்லா பழமாக போய் பேசியிருப்பான். ஃபோன் ஃபோன்லேயாவது பேசுகிறேன். ஏய் சொல்லலாம் இப்போ செருப்பு கட்டி அடிப்பேன். ஏய் செருப்பால் அடிப்பேன். இப்போ நீ ஒழுங்காக சத்தம் போட்டு சொல்ல இங்கே செருப்பு பறக்கும் பார்த்துக்கோ. சொல்கிறா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க. இல்லை அவன் தப்பாக சொல்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வில் see you on the next video. Until then, bye from this is Jagan Raj Subramanian. Bye.